தைப்பூசம் விரதம் அப்படிங்கிறது வந்து சில பேர் 21 நாளைக்கு வைப்பா. சில பேர் வந்து ஒரு மண்டலம் 48 நாள் வைப்பா. இந்த 48 நாள் அப்படிங்கிறது வந்து 27 நட்சத்திரம், அது 27, 12 ராசி, 39, நவகிரகம் 9. ஆக அந்த 48 நாளை கடைப்பிடிச்சு அவள் விரதம் வைப்பாள். எனக்கு தெரிஞ்சு 6 நாள் விரதம் இருக்கா முருகனுக்கு. மாலை போட்டுண்டு உப்பு புளிப்பு காரம் எதுவுமே சேர்த்திக்காமல் எப்படி கந்த சஷ்டியில் இருக்கோமோ அதே போலயே 6 நாள் விரதம் இருந்து மாலை கழுத்தில் மாலையை போட்டுண்டு முருகனுக்கு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு கந்தகுரு கவசம் இது தினந்தோறும் பாராயணம் பண்ணால் முருகன் வந்து கட்டாயம் காட்சி கொடுப்பாரு. ஒரு வேளை மட்டும் சாப்பாடு, காத்தால் எதுவும் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்த்து கொடுப்பாரு. இலையை போட்டு ஒரு வேளை சாப்பாடு, காத்தால் கோயிலுக்கு வந்து பால் பழம், நைட்டும் அத்தஜாமம் பூஜை முடிஞ்சுன்னு பால் இதை சாப்பிட்டு பூஜை பண்ணலாம். கட்டாயம் தைப்பூசத்துக்கு வேண்டியது பகவான் நல்லபடியாக அனுபவிப்பார். இங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகுது. எனக்கே இங்கே தான் கல்யாணம் ஆச்சு. நம்ம முருகன் சன்னிதானத்தில் தான் நடந்தது. அடுத்த வருஷமே முருகன் வந்தான். செந்தில் ஆண்டவர் சாமி இருந்தார். குழந்தை பாக்கியம் வேண்டியவாளுக்கு உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா இந்த 6 நாள் விரதம் இப்போ சொன்னேன்னு, இந்த 6 நாள் விரதமும் தொடர்ந்து சஷ்டிக்கு விரதம் இருந்தாலும் கட்டாயம் முருகனோட அனுகிரகம். இங்கே எவ்வளோ பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்கிட்ட வந்து சொல்லுவாள். அவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கி வைப்பான், 92 மார்க் வாங்கி வைப்பான், கோல்டு மெடல். எல்லாம் அவனோட திருவாள் தான்.